இன்றைக்கி நம்ம செய்கிறதுங்க பீன்ஸ் கேரட் பொரியலுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயங்க, கருவேப்பிலை, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெள்ளுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் பூ, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொடியாக அறுத்துன்னு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய்ங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க. ஏன்னா பொரியல் தானுங்க, நிறைய ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம கடுகு, வெள்ளுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சதும் எண்ணெய் காயுதுங்க. பொரியுதுங்க. நல்லா பொரியுதுங்க. நல்லா சிவப்பாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக எடுத்துக்கோணுங்க. ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக எடுத்துருணுங்க. கொஞ்சம் வதங்கிட்டுங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பீன்ஸ் கேரட்டை போட்டுக்கலாங்க. நல்லா 2 தாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ நல்லா பெரட்டிக்கலாங்க. ஈஸிங்க, நல்லா சிம்பிளாக பண்ணிடலாங்க பீன்ஸ் கேரட் பொரியல். நல்லா சாப்பாட்டுலாம் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம சாம்பார் தூள் பண்ணுறோம் இல்லைங்களா, என் சாம்பார் தூள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என் சேனலில் நான் எப்படி அளவுகளோடு நான் போடுறேங்க. நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ரெடி பண்ணி மட்டன் குழம்பு வைக்கலாங்க, குருமா வைக்கலாங்க, பொரியலுக்கெல்லாம் போடலாங்க, சாம்பார் போட்டுக்கலாங்க. ஒரு பொடி வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. அப்புறம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனுங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தாங்க. நிறைய போட்டால் காரம் பிடிச்சா சாப்பிட முடியாது இல்லைங்களா. இப்போ தேவையான அளவு உப்புங்க. நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி ஒரு டம்ளர், சின்ன குட்டி டம்ளரில் ஒரு டம்ளருங்க, காய் வேகிற அளவுக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா காய் வெந்துடுங்க. ஈஸிங்க. அவ்வளோதாங்க. நிறைய தண்ணி ஊற்றினா சலசலன்னு ஆயிருங்க. ஒரு சின்ன குட்டி டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. அப்படியே மூடி வச்சிடலாங்க, வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இறக்க போகும்போது என்ன பண்ணணுங்க, தேங்காய் பூ போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. தேங்காய் பூ போட்டுட்டு சூப்பராக பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பீன்ஸ் கேரட்டை நல்லா பொடியாக அறுத்து வச்சுட்டு 3 தாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோணுங்க ஒரு கிண்ணத்தில். அப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெள்ளுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டுங்க. வெங்காயம் சின்னதாக பெரிய வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சிடணுங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட்டை போட்டுருணுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கும் போது மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூள் சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுங்க. ரொம்ப போட்டால் காரமான சாப்பிட முடியாதுங்க. சரிங்களா? அதை நல்லா போட்டு பெரட்டிட்டுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போடணுங்க. உப்பு போட்டுட்டுங்க நல்லா பெரட்டிட்டு சின்ன குட்டி டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, பெரிய டம்ளர்னால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சின்ன டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் திறந்துட்டு நல்லா 2 வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிட்டால் பொரியல் ரெடிங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க பொரியலை.
நல்லா சாப்பாடு சுட சுட சாப்பாடு வச்சுட்டு குழம்பெல்லாம் கூட தேவையில்லைங்க. என் சாம்பார் தூள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது போட்டிருக்கிறதுனால அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரொம்ப நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சா அந்த பீன்ஸோட கலரெல்லாம் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், என்னோடய பீன்ஸோட கலரெல்லாம் மாறவே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேங்க. சூடாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா கரெக்டாக வெந்திருக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றிருந்தா ரொம்ப வெந்துட்டு அந்த கலர் மாறிடுங்க. அந்த பீன்ஸ் கேரட் பொரியல் மாதிரியே தெரியாதுங்க. கரெக்டாக தண்ணி 1/2 டம்ளர், பெரிய டம்ளராக இருந்தால் 1/2 டம்ளர் தண்ணிங்க, சின்னதாக இருந்தாக்கா சின்ன டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் தண்ணிங்க. நல்லா தொளிச்சிட்டு மூடி வச்சு வேக வைக்கணுங்க. அந்த பதத்தில் தாங்க இருக்குது. காய் ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காதுங்க, வேகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. கரெக்டான பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.